and welcome to Morning Cafe. தினமும் நம்ம ரெண்டு விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கணும். ஒன்னு நம்ம கனவுகளோட தூங்கணும். இன்னொன்னு அந்த கனவை வந்து எப்படி நிறைவேத்துறது, அது எப்படி நம்ம ரியாலிட்டி கொண்டு வரது, அதுக்காக என்ன முயற்சிகள்லாம் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட எவ்வளவு ஹார்ட் ஒர்க் நம்ம போட முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நம்ம எழுந்து அதுக்காக உழைக்கணும். எப்பவுமே நம்மளுடைய கனவுகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நம்ம எழுந்து ஓடலாம் நம்மளுடைய கனவுகளை நினைவாக்க. உங்களுடைய ஃபேவரட் ஷோவான மார்னிங் கஃபேக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்மணி, இந்த ட்ரீம்ஸ் இதை சேஸ் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும், இதை பத்திலாம் பேசும்போது எனக்கு மாவீரர் அலெக்சாண்டர் தான் ஞாபகத்துக்கு வராரு. வாவ், கிரேட் பர்சனாலிட்டி இல்ல அவரு. அவரை பத்தி பேசும்போதே அவருடைய தாட்ஸ், அவர் என்ன நினைச்சாரு, அதாவது இந்த என்டையர் உலகத்தையுமே அவர் ஆட்சி செய்யணும்னு நினைச்சாரு. அவருடைய லெவல் ஆஃப் கான்பிடன்ஸ் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆமா, அவர் இந்தியாவுக்கு மேல படையெடுத்து வரும்போது அவர் கூட நிறைய வீரர்களும் வந்தாங்க. அவங்க யாருமே திரும்பி போகாம இங்கேயே தங்கிட்டாங்க. அதாவது நீ சொல்றத பார்த்தா அந்த படை வீரர்கள் எல்லாமே இங்கே தங்கி இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய வாரிசுகளும் இப்ப வரைக்கும் இங்கதானே இருக்கணும். எஸ், நீ சொல்றது ரொம்பவே கரெக்ட். ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற மனாலா அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல தான் வந்து அவங்க எல்லாருமே தங்கி இருக்காங்க. அது வந்து ரொம்ப ஒரு ஐசோலேட்டட் பிளேஸ். நிறைய பேருக்கு அந்த இடத்த பத்தி தெரியாது. அவங்க வந்து அங்கே ஒரு ஆட்சி அமைச்சு அவங்களே வந்து சட்டத்திட்டங்கள்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்களாம். வாவ், அதாவது அவங்களுடைய ஓன் ஆட்சி, அவங்களுடைய ஓன் சட்டத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கான தனித்துவமான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது அவங்களுடைய சொந்த தாய்நாட்டுல என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களோ அததான் இன்னொரு நாட்டுக்கு வந்த பிறகும் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது நிஜமாவே ஆச்சரியப்படுத்துற விஷயமா தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி, அங்க வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அங்க யாரையுமே நம்ம தொட்டு பேசவே கூடாதான், அங்க இருக்கிற எந்த பொருட்களையும் நம்ம தொடக்கூடாதான். இந்த மாதிரி ரொம்ப வினோதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன சொல்ற சுவாதி, இப்ப நம்மள இருந்து யாராவது அந்த ஊருக்கு போனா அவங்க கூட பேசவே கூடாதா? அப்ப யூஸ்வலா நம்ம ஃப்ரெண்ட் எங்கேயோ வெளியே மீட் பண்றோம் அப்படிங்கிறப்போ ஹாய் ஹலோ சொல்லுவோம், ஹேண்ட் ஷேக் பண்ணுவோம், இல்ல கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா ஹக் பண்ணுவோம். இதெல்லாம் அந்த ஊர்ல பண்ணவே முடியாது போல இருக்கு. அந்த ஊருக்குள்ள நம்ம என்டர் ஆகிறதே வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா அந்த பார்டர்ல வந்து லீடர்ஸ் எல்லாம் இருப்பாங்களாம். சோ அவங்க பெர்மிட் பண்ணாதான் நம்ம வந்து என்ட்ரே ஆக முடியும். அது மட்டும் இல்லாம கனாஷிங் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் பேசுறாங்க, ஒரு டிஃபரெண்டான ஒரு லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் வந்து வெளியாட்கள் யாருமே பேசக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ரூலும் இருக்கு. ஓகே, இப்போ வெளியாட்கள் இல்ல உதாரணத்துக்கு நம்மளே அங்க போகணும் அப்படின்னு விருப்பப்படுறோம்னா அந்த இடத்துக்கு போக முடியுமா, இல்ல அதுக்கும் 1008 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? ஆக்சுவலி முன்னாடி எல்லாம் வந்து அந்த ஏரியா ரொம்ப ஐசோலேட்டடா இருந்ததுனால யாருக்குமே தெரியல. பட் இப்போ வந்து 4 hours டைம்லயே வந்து அங்க டிராவல் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த இடத்தையே கிட்டத்தட்ட ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி மாத்தி அதுக்கு ரோடெல்லாம் போட்டு அமைச்சிருக்காங்கன்னு சொல்லு. அதெல்லாம் இல்ல, பட் அங்க வந்து மனாலா ஹைட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னு ஒண்ணு வந்து ஃபார்ம் பண்ணாங்க. சோ அதுக்காக வந்து ரோடு போடப்பட்டது. பட் அந்த ரோடு வந்து இப்போ வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அந்த ரோடு வந்து அந்த ஏரியாவோட பியூட்டியை ஸ்பாயில் பண்ணுது அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணிருக்காங்க. ஐயோ, பிளான் பண்றேன் திட்டம் போடுறேன் அப்படிங்கிற பேர்ல மனாலா மாதிரியான இடத்தினுடைய அழகையே கெடுக்குறாங்கல்ல. எஸ், எக்ஸாக்ட்லி. சோ இப்போ இந்த தகவலோட அடுத்து யோகாசனம் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், கோஷப்பாவை யோகாலேருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிராணாயம்ஸ் அண்ட் முத்ரால இன்னைக்கு டயபிட்டிஸ்க்கான நிறைய பிரச்சனை இருக்கு. ஸோ டயபிட்டிஸ்க்கான பிரச்சனைக்கு என்ன தீர்வு, முத்ராலேயே தீர்வு பிடிக்கலாம். ஸோ வயசானவங்க எஸ்பெஷலி லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் வந்து ஒரு 55-45 தாண்டிட்டாலே நிறைய பேருக்கு டயபிட்டிஸ் இருக்கு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைக்கு கூட டயபிட்டிஸ்ன்ற பிரச்சனை நிறையவே இருக்கு. ஏன்னா பேன்க்ரியாஸ்ல சுகர் நிறைய சுரக்கிறதுனாலவே இந்த டயபிட்டிஸ் பிரச்சனை அதிகரிச்சிருக்கு. ஸோ நம்ம இந்த இதுக்கு முத்ராஸ்ல எப்படி பிடிச்சு நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலான்ட்டு தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு பார்க்க போற முத்ரா ஆப்ன முத்ரா. ஆப்ன முத்ரா எப்படி பிடிக்கலான்ட்டு பார்க்கலாம். உங்க கைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட மிடில் ஃபிங்கர் அப்புறமா மோதிர விரல் இத ரெண்டோட நுனியை எடுத்து இந்த கட்டை விரலுக்கு மிடில்ல வைப்பீங்க. இந்த மாதிரி மிடில்ல வைக்கும் போது அதோட டிப், அதாவது இந்த 2 விரலோட டிப் உங்க கட்டை விரலோட டிப்போட டச் ஆகி இப்படி இருக்கும். நார்மலி இத பாபா ஸ்டைல்னு நீங்க பாப்பீங்க, பட் திஸ் இஸ் கால் ஆப்ன முத்ரா. ஆப்ன முத்ரா இப்படி இருக்கும், டிப் டிப் டச் ஆகிருக்கும். இப்படி இல்ல, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. இது முத்ரா இல்ல, ஆப்ன முத்ரா. அதாவது டிப் அண்ட் டிப் டச் ஆகி உங்களோட ஆள்காட்டி அண்ட் சுண்டு விரல் அப் இந்த மாதிரி இது மாதிரி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி மிடில் இருந்துக்கிட்டு உங்க மடியில வச்சு மூச்சு உள்ள வெளியே ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது டயபிட்டிஸ்க்கு மட்டும் இல்லை, லேடிஸ்க்கு எஸ்பெஷலி உங்களோட மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிளுக்கு டெஃபினட்டா டேட் தள்ளி போகும், சிஸ்ட் ப்ராப்ளம் இருக்கும். மெயின் ப்ராப்ளம் என்னன்னா ஹார்மோனல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகுறது. அதாவது டெலிவரிக்கு அப்புறமா லேடிஸ்க்கு என்னன்னா கரெக்டா
டேட்ஸ் கரெக்டா வராது, உங்களோட டயட் வேற மாதிரி மாறி இருக்கும். இல்லைன்னா பிரெக்னன்சி ஆகுறதுக்கு பிரச்சனையா இருக்குன்னுட்டு நீங்க நினைச்சீங்கன்னா டெஃபினெட்லி டாக்டர் கிட்ட போகும்போது ஹார்மோனல் டிஸ்ஃபங்க்ஷன்னுட்டு ஒரு வார்த்தை சொல்வாங்க. ஹார்மோன்ஸ் கரெக்டா இல்ல, அதனாலதான் உங்க பாடியில கரெக்டா மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் ஆகல, இந்த மாதிரி பிரச்சனை நீங்க சொல்லும் போது டெஃபினெட்லி ஆப்னா முத்ரா இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன். இந்த முத்ரால 20 மினிட்ஸ் கரெக்டா நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே உங்களோட மாதாந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய தீர்வா இருக்கும். அதே சமயத்துல டயபிட்டிஸ்க்கு இது ஒரு பிளஸ் பாயிண்ட். சோ ரெண்டு விஷயம், ஹார்மோனல் டிஸ்ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா உங்க மாதாந்திர பிரச்சனைக்கு அடிபடும். அதே சமயத்துல உங்களோட டயபிட்டிஸ் பிரச்சனைக்கும் இது ஒரு பெரிய ப்ராப்ளமாவே இருக்கு. சோ இந்த முத்ரா ஆப்ன முத்ரா டயபிட்டிஸ்க்கு ஒரு பெரிய தீர்வு. எப்படி பண்ணலான்ட்டு திருப்பி ஒரு வாட்டி நம்ம பார்க்கலாம். சோ டெஃபினட்டா உங்களோட மிடில் ஃபிங்கர் அண்டோட மோதிர விரல் இதோட டிப் உங்களோட கட்ட விரலோட டிப்போட டச் ஆகும். இந்த மாதிரி டச் ஆகும்போது இதோட மிடில் ஸ்பேஸ்ல தான் இது உட்காரும். இந்த மாதிரி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்களோட மடி மேல வச்சு கண்ணை மூடி இல்ல கண்ணை திறந்து மூச்சு உள்ள வெளிய பிராக்டிஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு இந்த காது கேட்கிற பிரச்சனையும் நிறைய பேருக்கு வருது. ஏன் எதுக்கு வருது பார்க்க போனீங்கன்னா, உங்களோட ஹெட்செட் போன் நிறைய நேரம் காதுலயே வச்சிருக்கும் போது காதுக்குள்ள இருக்கிற முடி என்ன ஆகுதுன்னா அது விழுந்துடுது. அந்த மாதிரி விழும்போது ஏர் வேவ்ஸ், அதாவது சவுண்ட் வேவ்ஸ் சீக்கிரமா உள்ள உங்களோட இயர் ட்ரம்ஸ்க்கு நுழையறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகரிக்குது. அந்த மாதிரி வாய்ப்பு அதிகரிக்கும் போது காது கேட்கிற பிரச்சனை நிறைய பேருக்கே இருக்கு. சோ ஒரு 25 இயர்ஸ்க்கு மேலேயே காது கேட்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு வருது. வயசானவங்களுக்கு தூரமா இருந்து பேசினாலும் கேட்காது. சோ பக்கத்துல வந்து கத்தி பேசுற ஒரு வாய்ப்பும் இங்க அதிகரிக்குது. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது முத்ரா ஆக சரி பண்ணலாம். பிறவில இருந்தே காது கேட்காதுன்னா இந்த முத்ரா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஆனா இப்போதான் தற்சமையா நல்லாதான் காது கேட்டுட்டு இருந்தது, ஆனா திடீர்னு எனக்கு காது கேட்கல, இல்ல சரியா கேட்க மாட்டேங்குது, தூரமா இருந்து யாராவது பேசினா கொஞ்சம் வார்த்தை தான் காதுல விழுது, ஃபுல்லா எனக்கு கேட்க முடியல, அந்த மாதிரி பிரச்சனை இருந்தா அதே மிடில் ஃபிங்கரை நீங்க உங்களோட கட்ட விரலோட பேஸ்ல எடுத்துட்டு போய் வச்சு இந்த கட்ட விரலை வச்சு புஷ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி புஷ் பண்ணீங்கன்னா இப்படி இருக்கும். கட்ட விரல் பேஸ்க்கு போனீங்கன்னா இப்படி இருக்கும். இப்படி இதை சூன்ய முத்ரான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சூன்ய முத்ராவை பிரஸ் பண்ணி வச்சு அதே மாதிரிதான் உங்களோட மூச்சு பயிற்சி ரொம்பவே முக்கியம். மூச்சு உள்ள வெளியே உங்க தலையை அசைக்காம உங்க ஷோல்டரை ஆட்டாம ஸ்ட்ரெயிட்டா உங்க முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா உட்கார வச்சு நீங்க கண்ணை மூடி மூச்சு உள்ள வெளியே நீட்டு தியானம் பண்ணீங்கனாலே உங்களோட காது கேட்கிற பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல தீர்வாவே இருக்கும். ஸோ டெய்லி இதை சூன்ய முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு காது கேட்கிற பிரச்சனை கேட்காம இருக்கிறது, கொஞ்சம் தான் காது கேட்குது, அந்த மாதிரி பிரச்சனைய நீங்க தீர்வடையலாம். ஆனா ஆகுற வரைக்கும் உங்களால ட்ரை பண்ற வரைக்கும் உங்களோட இயர்போன்ஸை ரொம்ப நேரம் உங்க காதுக்குள்ள வச்சுக்கிறது ஹெல்தியான ஒரு விஷயமே இல்லை. ஸோ அதே மாதிரிதான் சூன்ய முத்ரை திருப்பி சொல்றேன். உங்களோட மிடில் விரல் கரெக்டா எடுத்துட்டு வந்து கட்ட விரல் பேஸ்ல இங்க வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு இத புஷ் பண்ணீங்கன்னா, அதாவது உங்க கட்ட விரலை புஷ் பண்ணீங்கன்னா இது ஒரு லாக் ஆகும். இந்த மாதிரி ஒரு லாக் அடையும் போது அதை மெதுவா உங்களோட மடி மேல வச்சு ஸ்ட்ரெயிட்டா உட்காந்து மூச்சு உள்ள வெளியேட்டு இந்த மாதிரி பிராக்டிஸ் ஸ்லோவா டீப் பிரெத், மூச்சு உள்ள மூச்சு வெளியே ஸ்லோவா உங்க காதுக்கே கேட்காதபடி ஸ்லோவா டீப்பா நீங்க இன்ஹேல் எக்ஸேல் பண்ணும்போது அதோட எனர்ஜி அதோட சக்ரா ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு பெரிய தீர்வு கிடைக்கும். இன்னைக்கு நீங்க ஆப்ன முத்ரா சூன்ய முத்ரா பாத்தீங்க. ஸோ டயபிட்டிஸ்க்கான ஒரு தீர்வு, மாதாந்திர பிரச்சனைக்கான தீர்வு, பிரெக்னன்சி ஆகணும் நினைக்கிறவங்களுக்கு ஆப்ன முத்ரா வெரி ஹெல்ப்ஃபுல். அதே மாதிரி காது கேட்காத பிரச்சனைக்கு சூன்ய முத்ரா. நாளைக்கு இன்னொரு ஆசனா பிராணாயம் அண்ட் முத்ராவோட நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, ரீசெண்டா என் வீட்டுக்கு பக்கத்துல இருந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். அது புது சூப்பர் மார்க்கெட். சரி, அங்க போய் புதுசா ஒரு கடை வந்திருக்கே, ஏதாவது பொருள் வாங்குவோம்னு சொல்லி நிறைய பொருள் வாங்கிட்டேன். ஆனா அன்பார்ச்சுனேட்லி என் வீட்டுல இருந்து நான் பேக் கொண்டு போல. சரி ஓகே, யூஸ்வலா கடையிலன்னா கேரி பேக் கொடுப்பாங்களேன்னு சொல்லிட்டு கேரி பேக் கொடுங்க அப்படின்னு கேட்டா, சாரிங்க எங்க ஷாப்ல நாங்க வந்து பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றது அப்படின்னு சொன்னாங்க. சரி என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்க பே பண்ணி வேணா எக்ஸ்ட்ரா பேக் வாங்கிக்கலாம், கேரி பேக் வாங்கிக்கலாம் சொன்னாங்க. ஸோ நான் பே பண்ணி கேரி பேக் வாங்கினேன். அந்த கேரி பேக் பார்த்தா ரொம்ப கியூட்டான ஒரு ஜூட் பேக்.
பரவாயில்லையே. ஆக்சுவலா இப்ப கூட நான் வந்து ஷாப்பிங்லாம் போகும்போது வீட்ல இருந்தே ஒரு பேக் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு நல்லது நம்ம செய்யலாம் இல்லையா? சூப்பர் ஐடியா தான் ஸ்வாதி. இப்போ எல்லாருடைய பிரச்சனை, பெரும் பிரச்சனையா எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உலகத்துல இருந்து பிளாஸ்டிக் கழிவை எப்படியாவது துரத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஆமா கண்மணி, ஒரு வருஷமும் பார்த்தோன்னா 80 மில்லி டன் பிளாஸ்டிக் அண்ட் பாலிஸ்டீன்ஸ் வந்து தயாரிக்கப்படுது. இதெல்லாம் வந்து மண்ணுக்குள்ள போய் மங்குறதும் கிடையாது. அப்புறம் எப்படி நம்ம பூமியை வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ண முடியும்? பட் இப்போ பிளாஸ்டிக்கை அழிக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. வாவ், நிஜமாவா சொல்ற? கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ரீசெண்டா ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அந்த ரிசர்ச் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கம்பளி பூச்சி இருக்குல்ல, அந்த கம்பளி பூச்சிக்கு ஒரு சக்தி இருக்கு. அது ஒரு கொஞ்சம் வினோதமா தான் இருக்கு. அதால அந்த பாலித்தீன் பேக் இருக்குல்ல, அந்த கவர், அதுல வந்து ஓட்ட போட்டு அந்த பாலித்தீன் கவரே டெஸ்ட்ராய் பண்ண முடியுமா? ஒரு கம்பளி பூச்சியால வந்து பிளாஸ்டிக்கையே வந்து டோட்டலா அழிக்க முடியும் அப்படின்னு சொல்ற? எஸ், பட் இதுக்கான ரிசர்ச் தான் அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த ரிசர்ச் எப்படி ஆரம்பிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, கம்பளி பூச்சியால தேன்கூடு இருக்கு தெரியுமா, தேன்கூடுல ஒரு கம் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த கம்மை வந்து கம்பளி பூச்சியால டெஸ்ட்ராய் பண்ண முடியும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் கம்பளி பூச்சியால பிளாஸ்டிக்கை டெஸ்ட்ராய் பண்ண முடியுமா அப்படிங்கிற இந்த ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. ஹே சூப்பர்ல. சோ அப்ப இனிமே வந்து நம்ம இயற்கை முறையில வந்து பிளாஸ்டிக் வேஸ்டேஜை டோட்டலா அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்ற? எஸ் ஸ்வாதி, இதுதான் சொல்லுவாங்க, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல உண்டு அப்படின்னு. நமக்கு இருக்கிற, அதாவது உலகத்துல இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு இயற்கையே நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுக்குது. ஆனா அது எதையுமே நம்ம ஒழுங்கா நோட்டீஸ் பண்றதே கிடையாது. நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், திரும்ப அந்த ஆர்டிபிஷியல் வேர்ல்டை நோக்கியே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா கண்மணி. ஸோ இனிமையாவது நம்ம வந்து ஒரு ஆர்கானிக் லைஃப் ஸ்டைல்ல, ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல்ல வாழலாம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோட அந்த விஷயத்த நம்ம சொல்லலாம் இல்லையா? ஓகே சூப்பர். நீ சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஆர்கானிக் லைஃப் ஸ்டைலே வாழலாம். இப்போ இயற்கையை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கறத பார்த்தோம். அதை தொடர்ந்து நம்மளை எப்படி ஒரு பிரச்சனை இருந்து பாதுகாத்துக்கிறதுன்னு கத்துக்கணும்னா கண்டிப்பா மார்ஷல் ஆர்ட்ஸ் பார்க்கணும். ஸோ இப்போ உங்க எல்லாருக்காகவும் ஒரு மார்ஷல் ஆர்ட் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் கார்த்திகா from Chinese Black Tiger Kung Fu Association. செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ், தினமும் ஒரு டெக்னிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ஸ் வந்து நிறைய லேடிஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. பஸ்லயும் சரி, இல்லைனா செயின் ஸ்நாச்சிங், நம்ம கிட்ட திடீர்னு செயின் அட்டாக் பண்ணிட்டு போயிடுறாங்க, இல்லைனா வந்துட்டு ஹேண்ட்பேக்கை ஸ்நாச் பண்ணிட்டு போறாங்க. நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம சில டெக்னிக்ஸை எப்படி எஃபெக்டிவா நம்மளே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு என் கூட டெமோக்காக என்னோட பார்ட்னர் சுமிஷா இருக்காங்க. சுமிஷா, வெல்கம் யூ டு தி ஷோ. ஸோ மார்ஷல் ஆர்ட்ஸ்ல ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா மிஸ்ஸிங், கிராபிங், லாக்கிங், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. இன்னைக்கு மிஸ்ஸிங் டெக்னிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஜென்ரலாவே வந்து கேர்ள்ஸ்க்கு எந்த மாதிரி அட்டாக்ஸ் வரும்? ஜென்ரலா ஹக் பண்ண வருவாங்க, இல்ல ஹேண்ட் பேக் ஸ்நாச் பண்ண வருவாங்க, செயின் ஸ்நாச் பண்ண வராங்க, இந்த மாதிரி அட்டாக்ஸ் தான் வரும். ஸோ இப்போ ஜென்ரலா வந்துட்டு ஸ்லாப் பண்ண வராங்க. இப்போ மிஸ்ஸிங் டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த ஸ்லாப் அப்படியே வாட்ச் பண்றீங்க, பாடியை வந்து டுவர்ட்ஸ் எடுத்து. ஸோ ஓகே, இப்படி மிஸ் பண்றீங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து இப்படி இந்த மாதிரி மிஸ்ஸிங், இல்லைனா இந்த மாதிரி மிஸ்ஸிங், இதுதான் வந்து நம்ம பார்க்கறோம். ஒரு சிம்பிள் டான்ஸ் மூவ்மெண்ட் ஆட்டம் தான் இருக்கு. இதுல இப்படி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹிப் ஒர்க் அவுட்டும் இருக்கு. ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ் கூட இது உதவும். இப்போ நீங்க ஸ்லாப் பண்ண வராங்க, போயிட்டு இப்படி வாங்க. ஸோ ஏன்னா வந்துட்டு நீங்க இப்போ ஸ்லாப், அதே வந்து அந்த ஸ்லாப் வர்றதுக்கு டுவர்ட்ஸா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லாப் உங்க மேல படும். ஸோ அந்த ஸ்லாப்பை வாட்ச் பண்ணா அப்படிதான் வந்து உங்களால அதை இவேட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஸ்லாப் பண்ண வராங்க, அதை அப்படியே மிஸ் பண்ணி இப்படி போறீங்க. அதே ஆப்போசிட்ல ஸ்லாப் பண்ண வராங்க அப்படின்னா அதையும் அப்படியே வாட்ச் பண்ணி இப்படி மிஸ் பண்ணி இப்படி போறீங்க. நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரெடி? இப்போ ஸ்லாப் பண்ண வரேன், அதை அது ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணி அது டுவர்ட்ஸா போங்க. டுவர்ட்ஸ் இன்னும் வரும். ஓகே, அதை வாட்ச் பண்ணி டுவர்ட்ஸா போங்க. இப்படி மிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஆப்போசிட்ல ஸ்லாப் வருது, டுவர்ட்ஸா போனாங்க, இப்படி மிஸ் பண்ணுங்க. இப்போ ஃபாஸ்டா ஸ்லாப் பண்ணுங்க. எஸ், ஆப்போசிட். இதுதான் வந்துட்டு ஸ்லாப்ல வந்து இந்த மாதிரி மிஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்லாப்போடு சேர்த்து எப்படி புஷ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸ்லாப் பண்ண வராங்க, இப்படி டர்ன் பண்ணி இப்படி புஷ் பண்றீங்க. ஸோ இப்போ புஷ் பண்ணும்போது ஆப்போனன்ட்டோட பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஸ்லிப் ஆகும். இதை ஒன்ஸ் போய் நம்ம ஸ்லோவா காமிக்கலாம். இப்போ ஸ்லாப் பண்ண வராங்க, இங்க டர்ன் பண்ணி இங்க பாடி புஷ் பண்ணி இப்படி புஷ் பண்ணும்போது ஆப்போனன்ட்டோட பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா லூஸ் ஆகும். ஸோ இந்த டெக்னிக்கும் வந்துட்டு சிம்பிளா வந்து அந்த மிஸ்ஸிங் தான். அந்த மிஸ்ஸிங் கூட சேர்ந்து ஒரு புஷ் பண்றீங்க. புஷ் பண்ணும்போது எப்பவுமே இந்த பார்ட் ஆஃப் யூர் ஹேண்ட்ல புஷ் பண்ணும்போது தான் அந்த பவர் கரெக்டா ரிலீஸ் ஆகும். இந்த செஸ்ட்ல இருந்து எடுத்து இப்படி புஷ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி இப்போ ஸ்லாப் பண்ண வராங்க, இதை மிஸ் பண்றீங்க, கூடவே சேர்ந்து இந்த ஷோல்டரை புஷ் பண்ணி இங்க ஹோல்ட் பண்ணி இப்படி அவங்கள லாக் பண்ணி வைக்கிறீங்க. இப்படி லாக் பண்ணி வைக்கும் போது ஆப்போனன்ட்டால எந்த ஒரு அட்டாக்குமே உங்களை திருப்பி பண்ண முடியாது.
ஃபுல்லாவே வந்துட்டு அவங்க பேலன்ஸ் போயிட்டு விழுந்துருவாங்க. ஓகே, அதை இன்னொரு வாட்டி ஸ்லோவா காமிக்கலாம். ஸ்லாப் பண்ண வராங்க, இப்படி மிஸ் பண்றீங்க, இங்க ஹோல்ட் பண்ணி டர்ன் பண்ணி ஓப்பனண்ட்டை இப்படியே வந்துட்டு டர்ன் பண்ணி மிஸ் பண்ணி விடுறீங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து தேர்ட் டெக்னிக். இதை இப்போ நீங்க செகண்ட் டெக்னிக்கும் தேர்ட் டெக்னிக்கும் ஒரு வாட்டி பாருங்க. ஸோ இப்போ செகண்ட் டெக்னிக் வந்து நம்ம பார்த்தோம், அதை மிஸ் பண்ணி எப்படி புஷ் பண்றதுன்னு சொல்லிட்டு சுமிஷா அதை நமக்காக இப்போ கூட சேர்ந்து செஞ்சு காமிப்பாங்க. நம்ம ஸ்லாப் பண்றோம், ஸ்லாப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மிஸ் பண்றீங்க, மிஸ் பண்ணி அதை அப்படியே டர்ன் பண்ணி புஷ் பண்றீங்க. புஷ் பண்ணும்போது ஆப்வியஸா என் பேலன்ஸ் போச்சு, அதை நீங்களே பார்த்தீங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல கரெக்டா அந்த புஷ் ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க பேலன்ஸ் போகும். அதை இன்னொரு வாட்டி ஆப்போசிட் சைட் செஞ்சு காமிக்கலாம். ஸ்லாப் பண்றேன், ஓகே, நல்ல புஷ். ஸோ இதையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்து வந்துட்டு நம்ம ஃபோர்த் டெக்னிக்கு போகலாம். இப்போ ஸ்லாப் பண்ணிட்டு நம்ம ஜென்ரலாக வந்து மிஸ்ஸிங் அண்ட் புஷிங் தான் பார்த்தோம், கூடவே ஒரு அட்டாக் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஸ்லாப் பண்ண வராங்க, இங்க மிஸ் பண்றீங்க, அவங்க லாக் பண்ணி வச்சு கூடவே வந்து கிக் பண்றீங்க. ஸோ இப்படி கிக் பண்ணும் போது அவங்களுக்கு எஃபிஷியண்டான ஒரு அட்டாக்காக இருக்கும். அதுலேருந்து அவங்களுக்கு மீள்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்போ நீங்க உங்களே சேஃப்டி பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ இந்த மாதிரி 4 எஃபெக்டிவான டெக்னிக்ஸ். ஸ்லாப் பண்ணும்போது எப்படிலாம் நம்மள வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், அது மிஸ்ஸிங் டெக்னிக் வச்சு எப்படிலாம் மிஸ் பண்ணி நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஸோ மிஸ்ஸிங்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம யாரையுமே எதுவுமே ஹார்ம் பண்ணல, பட் ஆனாலும் வந்து நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மிஸ்ஸிங்ன்றது மார்ஷியல் ஆர்ட்ஸ், எந்த ஒரு விதமான மார்ஷியல் ஆர்ட்ஸாக இருந்தாலும் ரொம்ப ஒரு எஃபெக்டிவான டெக்னிக் மிஸ்ஸிங் டெக்னிக்ஸ். அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிட்னஸும் இன்க்ரீஸ் ஆகும், அது மெயினாக உங்களுக்கு ஹிப் ஒர்க் அவுட்டும் கிடைக்கும். ஸோ அந்த விஷயங்களை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு 4 எஃபெக்டிவான சிம்பிள் டெக்னிக்ஸ் பார்த்தோம். இன்னும் சில டெக்னிக்ஸோட நாளைக்கு செஷன்ல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, இப்ப இருக்கிற காலகட்டத்துல இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து ஒபிசிட்டி அப்படிங்கிறது ஒரு மேஜர் ப்ராப்ளமா இருக்கு இல்லையா? ஆமா ஸ்வாதி, இப்போ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ், இதுக்கான காரணங்கள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா அது பெரியவங்களுக்கான காரணம்னு வச்சுக்கோங்க. இப்போ குழந்தைகளுக்குமே பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி இஷ்யூஸ் வருது. அப்ப அவங்களுக்கு எதனால வருது அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இல்லையா? ஆமா கண்மணி, இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் நான் இப்ப சொல்ல போறேன். பஞ்சாப்ல வந்து 8 மாச குழந்தைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் கிராஜுவலா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கான். ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகுதா? அப்ப அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஆக்சுவலா அந்த பிறந்த குழந்தை 4 மாசம் வரைக்கும் நார்மலா தான் மத்த பேபிஸ் மாதிரி தான் இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறமா திடீர்னு வந்து ஒரு அப்நார்மாலிட்டி வந்திருக்கு. அதாவது ஒரு நாளும் வெயிட் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறத வந்து நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 8 மாச குழந்தைக்கு 6 கிலோல இருந்து 9 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த குழந்தையோட வெயிட் எவ்வளவு? நீ சொல்றதை விட டபுளா இருக்கு. 17 kgs இருக்கு அந்த குழந்தையோட வெயிட். ஐயோ, அப்ப அந்த குழந்தைக்கு ஏதோ சீரியஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரியுது. எதனால அந்த குழந்தைக்கு நாளுக்கு நாள் வெயிட் போட்டுக்கிட்டே இருக்கு? அதுதான் வந்து டாக்டர்ஸால இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல. ஸ்லீப் டிசார்டர்ஸ் இல்லைன்னா வந்து மூச்சு விடுறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா இந்த மாதிரி வந்து வெயிட் கெயின்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. பட் அதுவுமே அவங்க கன்ஃபார்மா இதுதான் ப்ராப்ளம், இதனாலதான் இவ்வளவு வெயிட் கெயின் ஆயிருக்குன்னு சொல்லவே இல்லை. ஓகே, சோ சேட். கூடிய சீக்கிரம் இந்த குழந்தையோ மற்ற எல்லா குழந்தைகள் மாதிரியே நலமாகி நல்ல சந்தோஷமா ஹாப்பியா விளையாடணும், வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இந்த நியூஸோட உங்க எல்லாருக்காகவும் ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் காத்துட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துடலாம். வெரி குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் சம்மர் ஹேர் கேர். ஸோ இந்த ஹாட் ஸ்வெல்ட்ரிங் அக்னி நட்சத்திரமும் ஆரம்பிக்க போதுங்க. பயங்கர சூடாக இருக்குது சென்னை இந்த சம்மர். ஸோ ஹவு டு வி ப்ரொடெக்ட் அவர் ஹேர் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது எல்லோரும் காமனாக கேட்குற கேள்வி, டாக்டர் நான் எத்தனை வாட்டி ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு. நார்மலாக மென் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. லேடிஸ் வந்து பிகாஸ் ஆஃப் த லாங் ஹேர் யாருக்கும் டைம் கிடையாது. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ என்ன அப்ராப்ரியேட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் டு வாஷ் யூர் ஹேர் இன் திஸ் சம்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 times a week. அதாவது people who have a normal activity, ரொம்ப வந்து ஒரு ஸ்வெட்டி டே இல்லாத ஒருத்தர் வந்து 2 to 3 times a week தாராளமாக வாஷ் பண்ணலாம். உங்களுக்கு சப்போஸ் யூ ஹாவ் வெரி ஸ்வெட்டி டேஸ், அதாவது வந்து உங்களுக்கு டெய்லி ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்கலாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் ஆப்வியஸ்லி வந்து எவ்ரி ஆல்டர்னேட் டே ஒரு எவ்ரிடே ஹேர் வாஷ் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. எஸ்பெஷலி வென் யூ கோ அவுட் பிளே அண்ட் கம் பேக், கண்டிப்பாக வந்து அந்த பிசுப்பு வந்து உங்களுக்கு போகணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹேர் வாஷ் பண்ணிடணும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்க வந்து யூஸ் அ மைல்டு எவ்ரிடே ஷாம்பூ. டோன்ட் யூஸ் வெரி ஸ்ட்ராங் ஷாம்பூஸ் ஆன் எவ்ரிடே ஷாம்பூங்கிறது ஒரு தனி ரகமான ஒரு ஷாம்பூங்க. அது வந்து the pH is balanced. It will have milder ingredients. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. பிகாஸ் இஃப் யூ யூஸ் அ ஷாம்பூ எவ்ரி டே, உங்கள் ஹேருங்கிறது வந்து அந்த நேச்சுரல் ஆயிலை ஸ்ட்ரிப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப ட்ரை அண்ட் லஸ்டர்லெஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ
what I would suggest is, if you can wash your hair alternate days, and நீங்க இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு வரும்போது only wash with plain water. இல்லை ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க, அடுத்த நாள் காலையில் ஜஸ்ட் வாஷ் வித் பிளெயின் வாட்டர். டோன்ட் டூ இட் எவ்ரி டே வித் ஷாம்பு, ஆர் யூஸ் அ வெரி மைல்ட் ஷாம்பு டு வாஷ் யூர் ஹேர். ஸோ தட் இஸ் ஒன் திங். அதர் நார்மல் பீப்புள், ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டி லைஃப் ஸ்டைல் இல்லாதவங்க, நார்மல் பீப்புளுங்கும் போது 2 to 3 times a week நான் சொன்ன மாதிரி இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஸோ ட்ரை ஹேர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் யூஸ் அ க்ரீமி ஷாம்பு and a creamy conditioner. Conditioner it's a very very important part of your hair wash for people with very dry hair. And எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 2 வாட்டி ஷாம்பூ ஃபாலோட் பை கண்டிஷனர் யூஸ் பண்ணிவிட்டு 3வது வாட்டி ட்ரை ஹேர் இருக்கிறவங்க வெறும் கண்டிஷனரை மாத்திரம் ஹேருக்கு மாத்திரம் போட்டுட்டு, விதவுட் டச்சிங் த ஸ்கேல்ப், ஹேருக்கு மாத்திரம் போட்டுட்டு ஒரு 5 minutes வச்சுட்டு யூ கேன் rinse it off. இதிலே வந்து இட் வில் கிவ் தி அந்த மாய்ஸ்சர் ரீட்டைன் ஆகும்போது your hair will become more manageable, especially when you also have dry hair including curly hair also. இது வந்து it's a very useful tip for you. So after you wash your hair, as far as the oily hair இருக்கிறவங்க வந்து you can use a clear shampoo that will be appropriate for people with oily hair. ஸோ என்ன பண்ணலாம், ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீடாங்கிள் பண்ணும்போது, அதாவது வந்து ஹேரை வந்து நீங்கள் கோம் பண்ணும்போது ஆல்வேஸ் மேக் ஷுர் தட் ஹேர் வாஷ் பண்ண அப்புறம் ஒரு செமி ட்ரையாக இருக்கும்போது தான் நீங்கள் யூ ஷுட் ஸ்டார்ட் கோம்பிங் யோர் ஹேர். யூஸ் அ ஒயிட் டூத் கோம், அதாவது அந்த ஒரு பல்லே விளக்கமாக இருக்கும் உங்களுக்கு அந்த கோம்பில், அந்த மாதிரி உடன் கோம் யூஸ் பண்ணுங்க. வை உடன்? பிகாஸ் ஸ்டாட்டிக் வந்து கம்மியாக இருக்கும் உடனில். ஸோ அது வந்து முடிய பிடிச்சி இழுக்காது, இட் வில் நாட் ஃப்ரிஸ் அவுட் யோர் ஹேர். அண்ட் வென் யூ கோம்ப் யோர் ஹேர் ஆல்வேஸ் பார்ட்டிஷன் பண்ணுங்க. பார்ட்டிஷன் பண்ணி கீழேருந்து மேலே கோம் பண்ண ஆரம்பிங்க, மேலேருந்து கீழே கோம் பண்ணாதீங்க. பிகாஸ் அது வந்து உங்களுக்கு எவ்ரி டைம் சிக்கு மாட்டும் போது ஃபுல் ஹேர் ரூட்டோட பிடிங்கிட்டு வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஹேர் ஃபால் இஸ் ஆல்வேஸ் மோர். அண்ட் வெட் ஹேர் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு இட்ஸ் அ வெரி வல்னரபிள் ஹேர், ரொம்ப ஈஸியாகவே வந்து உங்களுக்கு ரூட்லேருந்து வெளியே வந்துடும். ஸோ பி வெரி கேர்ஃபுல் டு ஆல்வேஸ் comb your hair when it's semi dry. So this is one thing. People who blow dry their hair in summers, you always make sure ரொம்ப blow dryer யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப ஹை ஹீட்ல யூஸ் பண்ணாதீங்க. லோ ஹீட்ல வச்சு keep it at least 1 feet away from your hair and blow dry your hair if you have to use it. இல்லைன்னா just let it naturally dry. Especially curly hair இருக்கிறவங்க preferably don't blow dry your hair because இன்னுமே வந்து உங்களுக்கு அந்த moisture போகும்போது becomes very frizzy. So other than this வந்து summer is very hot, sun is very hot, அது வந்து நம்ம மாற்ற முடியாத விஷயம் ஒன்று. பட் நம்ம என்ன பண்ணலாம் சன் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேர் ஸ்கார்ஃப்ஸ். இப்போ வெளியே போகிறீங்க, பைக்கில் போகிறீங்கும் போது ஸ்கார்ஃப் கட்டிக்கோங்க, இல்லைன்னா வந்து நடந்து போகும்போது அம்பர்லா எடுத்துகிட்டு போங்க. You can do this to protect your hair from the harsh sun. There are hair conditioners இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கு which contain SPF, அதாவது சீரம், ஹேர் கண்டிஷனர்ஸ், இதெல்லாம் வந்து with sun protection factor இருக்கு உங்களுக்கு. அதை போடும்போது உங்க ஸ்கின்னுக்கு மாத்திரம் சன் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் உங்க ஹேருக்கும் சன் ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லீவ்-இன் ப்ராடக்ட்ஸ், லீவ்-இன் கண்டிஷனர்ஸ் வித் சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் வித் SPF போடும்போது ஹேருக்கும் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்க வந்து உங்களுக்கு இஃப் யூ டோன்ட் ஹேவ் தி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நார்மல் சன்ஸ்க்ரீனை ஃபேஸில் போட்ட அப்புறம் லேசாக என்ன மிச்சம் இருக்கும் கையில், யூ கேன் ஜஸ்ட் அப்படியே ரன் யுவர் ஃபிங்கர்ஸ் த்ரூ யுவர் ஹேர். அண்ட் அப்போ என்ன ஆகும்னா ஸ்லைட்டாக ஒரு அளவுக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு சன் ப்ரொடெக்ஷன் இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் ரொம்ப க்ரீமிக்கு நீங்கள் சன்ஸ்க்ரீனே வந்து பிசுபிசுன்னு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஹேரில் போடுறது it doesn't make sense. Use a dry touch sunscreen if at all you're using something like that. Okay, so அது தவிர வந்து என்ன பண்ணலாம், ஹேருக்கு மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு டியூரிங் சம்மர்ஸ் என்ன பண்ணலாம். எல்லாரும் கேட்பாங்க ஆயில் போடுறது அவசியமா அப்படின்ட்டு. See, the best moisturizer, cheapest moisturizer for the hair வந்து கோகோனட் ஆயில் தான், குட் ஓல்ட் கோகோனட் ஆயில் தான். அந்த கோகோனட் ஆயில் வந்து ஆனால் என்ன ஒரே பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் எக்கச்சக்கமாக போட்டுருவாங்க. அப்படியே வந்து வடிய வந்து எண்ணெயை போட்டு தேய்ச்சி விட்ருவாங்க, எஸ்பெஷலி அம்மாமார்கள். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோகோனட் ஆயிலில் ஆஃப்டர் பாத் ஹேர் வெட்டாக இருக்கும்போது ஒரு 2 to 4 drops இஸ் மோர் தென் எனஃப். ஸ்கேல்பில் போடாதீங்க, எஸ்பெஷலி டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க ஸ்கேல்பில் ஆயில் போடாதீங்க. இது வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃபை வந்து அதிகம் தான் ஆக்கும் உங்களுக்கு. ஸோ மேலாப்பில் முடி பறக்காமல் இருக்கிறதுக்கு, ஃப்ரிஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஜஸ்ட் மேலாப்பில் அண்ட் ஆல்சோ ஃபார் தி ends of the hair வந்து கோகோனட் ஆயில் வந்து ஒரு 2 to 5 drops போடுறது இஸ் ஆல்சோ குட். சப்போஸ் யூ கேன் அஃபோர்ட் பெட்டர் அப்படிங்கும்போது கோல்ட் ப்ரெஸ் ஆர்கன் ஆயில் அப்படின்னு கிடைக்கும், இல்லைன்னா வந்து ஜோஜோபா ஆயில். ரொம்ப வந்து ஒரு நார்மல் ஹேர் இருக்கிறவங்க, ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப ஆயிலியாகவும் இருக்கிறவங்களுக்கு ஜோஜோபா ஆயில் ஆல்சோ ஹெல்ப்ஸ். அண்ட் ஆர்கன் ஆயில் வந்து ரொம்ப ட்ரை ஹேர் இருக்கிறவங்களுக்கு ஆர்கன் ஆயில் ஹெல்ப்ஸ். பட் இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஹை ஃபண்டாக தாங்க. ஸோ இது எதுவுமே இல்லைன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற கோகோனட் ஆயில் இஸ் மோர் தென் எனஃப். உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கலன்னா பியோர் கோகோனட் ஆயிலில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸ்மெல். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். This is for people with normal to dry hair. Suppose உங்களுக்கு ரொம்ப oily hair இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சம்மருக்கு don't go excessively oiling your hair because ஏற்கனவே grease and dust and sweat இருக்கும்போது அது வந்து இன்னும் பிசுபிசுப்பு தான் கொடுக்கும். People with very very oily hair, don't use extra oil. You can use a very lightweight
hair moisturizer serum to just reduce the frizz, and that's more than enough உங்களுக்கு. நீங்க அதுக்கும் மேல ஆயில் போடாதீங்க ஹேர்ல. So இது வந்து these are the normal hair wash and hair post wash hair care that you have to follow. Other than this, what is important is நீங்க வந்து யூஸ் பண்ற hair bands. இந்த யூஸ் பண்ற ஹேர் பேண்டே நல்ல ஒரு டைட் ஹேர் பேண்டா போட்டு நீங்க லாட் ஆஃப் பீப்புள் வந்து ஹை போனி போடுவாங்க, இல்லை ரொம்ப டைட்டா வந்து எலாஸ்டிக் பேண்ட் போடுவாங்க. அப்படியே தே வில் ஜஸ்ட் புல் இட் அவுட். அந்த வேரோட வந்து ஒரு 10 முடி அதோட சேர்ந்து வரும். ஸோ இதை வந்து நீங்க பெட்டர் டு யூஸ் பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ். அதாவது இந்த மாதிரி ஒரு ஹூக் டைப் ஆஃப் கிளிப் மாதிரி வரும். அது உங்களுக்கு ஹேரை வந்து இட் வில் நாட் புல் த ஹேர். எப்பவுமே ரொம்ப டைட்டா வந்து ரப்பர் பேண்ட் போடுறவங்க என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ப்ரெஷர் வர வர இந்த இடத்துல ஹேர் தின் ஆயிட்டே வரும், இந்த ஃபோர்ஹெட் வந்து கொஞ்சம் பின்னாடி போக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆல்வேஸ் ஈவன் குழந்தைங்க ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப டைட்டா ரப்பர் பேண்ட் போடாதீங்க. லூஸ் பிளாட்ஸ் அண்ட் லூஸ் போனிஸ் போடுறது வில் பி பெட்டர். டியூரிங் த சம்மர் ஆல்வேஸ் பெட்டர் டு ரொம்ப லூஸா ஹேரை விடாதீங்க. பிகாஸ் வந்து ஏற்கனவே இருக்கிற ஸ்வெட்டுக்கு இன்னும் தான் அது பிசு பிசுன்னு ஆகும். வேர் ஹேர் ஸ்டைல்ஸ் அண்ட் ஹேர் பிளாட்ஸ் விச் ஆர் லூஸ் ஆல்சோ கொஞ்சம் ஏரேட்டடாகவும் இருக்கும். ஃபார் சம் டியூரேஷன் யூ கேன் லீவ் யுவர் ஹேர் ஓப்பன். பட் நீங்க பைக்ஸ்ல போறீங்க இல்லை வெளியே போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஏர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சன் இஸ் வெரி ஹாட் அண்ட் அந்த ஒரு சூடு காத்து வந்து உங்களுக்கு பைக்ல போடும்போது படும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, it will dry your hair out even more. So always protect your hair with scarves, and when you're going on a bike or so, plait your hair or tie your hair up such that it's not flying all around the place. So இதெல்லாம் பண்ணி you can keep your hair healthy and beautiful during this summer. But more than anything else, you also need to hydrate yourself, because hair ங்கிறது it's only an extension of your body and it also reflects your internal health. So make sure that you're getting enough of fluids and enough of nutrition. Healthy food is equal to a healthy hair. Okay, have a nice day. Welcome back to Morning Cafe. Swati, ஐடி மக்கள்னா அதிகமா சம்பாதிப்பாங்க, சம்பாதிச்சது எல்லாமே கொண்டு போய் வீக்கெண்ட்ல செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிற ஐடியாலஜி தான் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா ஐடி மக்கள் என்ன ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னா, நாங்க அதுக்கும் மேல அப்படிங்கறத சமீப காலத்துல ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆமாம் கண்மணி, இப்ப கூட ஜல்லிக்கட்டு போராட்டத்துல வந்து ஆண் பெண் இந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன்லாம் இல்லாம எல்லாரும் அவங்களோட வேலைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்து போராட்டிட்டு தானே இருந்தாங்க. அது எனக்கு தான் ஞாபகம் இருக்கு. இப்ப அது மட்டும் இல்லாம அவங்களால முடிஞ்ச எக்ஸ்ட்ராவான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம புதுமையான ஒரு போராட்டத்தையும் ஆரம்பிச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ராவான வேலை, புதுமையான போராட்டமா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ நம்ம காலகட்டத்துல விவசாயம் எவ்வளவு பிரச்சனைகளை, எவ்வளவு சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? ஆமா கண்மணி, ஆள் பற்றாக்குறை, வாட்டர் ஸ்கேசிட்டி, அப்புறமா ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து உரிய பிரைஸ்க்கு நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி இந்த பிரச்சனைக்கு நடுவுல விவசாயம் வந்து தள்ளாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி தள்ளாடிக்கிட்டு இருக்கிற விவசாயத்தையும் விவசாயிகளையும் தூக்கி பிடிக்கிறதோ தாங்கி பிடிக்கிற ஒரு வகையில தான் ஒரு அமைப்பு உருவாகி இருக்கு. அந்த அமைப்பு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா The Weekend Agriculturist. ஸோ இந்த அமைப்பு வந்து ஒரு ஃபேஸ்புக் பேஜ். இந்த பேஜ் வந்து நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஐடி பீப்புள் தான். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, வீக்கெண்ட் ஆனா, சாட்டர்டே சண்டே ஆனா ஒரு கிராமத்துக்கு போய் விவசாயம் செஞ்சுட்டு வராங்க. ஓ சூப்பர்யா. அப்போ வாரத்துல 5 நாள் வீக் டேஸ் எல்லாமே வந்து கம்ப்யூட்டருக்கு முன்னாடி, வீக்கெண்ட்ஸ் வந்து வயல்வெளிக்கு பின்னாடி அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் அவங்க வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா சொன்ன ஸ்வாதி. நமக்கு உதவி பண்ற விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு உதவி தேவை அப்படிங்கிறப்போ நம்ம போய் உதவி பண்றதா நியாயம். அதே நேரத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மென்டல் ப்ரெஷரை வந்து தீர்க்கிறதும் நம்ம கையில தானே இருக்கு. ஸோ இப்படி ஒரே கல்ல 2 மாங்காய் அடிச்சுட்டு இருக்காங்க அந்த குரூப்ல இருக்கிற ஐடி பீப்புள். சரி, இதெல்லாம் ஓகே. பட் அவங்க எப்படி இந்த ஐடி பீப்புள் எப்படி ஃபார்மர்ஸை கான்டாக்ட் பண்றாங்க? அவங்களுக்குள்ள எப்படி இந்த இன்டராக்ஷன் நடக்குது? அது ஒரு இன்டெலிஜென்ட்டான ப்ராசஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த குரூப்ல பாத்தீங்கன்னா, அந்த ஃபேஸ்புக் குரூப்ல 1500 பேர் இருக்காங்க. அந்த 1500 பேருமே எப்பவுமே ஃபேஸ்புக்ல ஆக்டிவா இருக்காங்க. ஸோ ஒரு விவசாயிக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, இப்போ வந்து களை எடுக்கணும், இல்ல தண்ணி பாய்ச்சணும், அந்த மாதிரியான உதவி தேவைப்படுதுங்கிறப்போ விவசாயி வந்து இவங்க கிட்ட தெரிவிக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஃபேஸ்புக் பேஜ்ல அதை போஸ்ட் பண்றாங்க. ஸோ அந்த போஸ்ட் அந்த 1500 பேருமே பாக்குறாங்க. அந்த விவசாயி எந்த கிராமத்துல இருக்காரு, அந்த கிராமத்து பக்கத்துல இப்ப யார் இருக்காங்க, அந்த ஐடி பீப்புள்ல யார் அந்த கிராமத்து பக்கத்துல இருக்காங்களோ அவங்க அந்த கிராமத்துக்கு போய் அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு வராங்க, அவங்களால முடிஞ்ச வேலைகளை செஞ்சுட்டு வராங்க. சூப்பர் கண்மணி. ஸோ காலையிலே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான, அதாவது யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் இது. முக்கியமா ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி விஷயம் வந்து தெரியாம இருந்திருந்தா இந்த நியூஸை பார்த்து அவங்களும் ஃபேஸ்புக்ல போய் ஜாயின் பண்ணி அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கறதுல வந்து அவங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க அப்படின்னு நம்பலாம். சரி, இந்த நியூஸோட அடுத்த காஸ்டியூம் கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். Hi, good morning. Welcome to the dress shop Kasturibai Nagar, Adyar. நிறைய பிரைடல் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைல்ஸில் கொஞ்சம் கிராண்டாக, ஆஸ் இன் லைக் சங்கீத்
அப்புறம் வந்து நம்மளுடைய ரிலேட்டிவோடைய கல்யாணத்துக்கு போகிறோம் இல்லை ரிசப்ஷனுக்கு போகிறோம், அந்த மாதிரி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கிராண்ட் செக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து ஆரி ஒர்க், அப்புறம் கட் பீட் ஒர்க், இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இது வந்து மர்மைட் ஸ்கர்ட், யூஸ்வல் நம்ம ஸ்கர்ட் மாதிரி இல்லாமல் ஸ்கர்ட்லேயே தே ஹேவ் மர்மைட் ஸ்கர்ட். இதுக்கு வந்து இங்கே இவங்க கிட்ட இருக்க க்ராப் டாப்பை தான் இப்போ மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். நமக்கு எந்த கலர் எந்த காம்பினேஷன் வேணுமோ அதை இவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஆரி ஒர்க், இது நம்ம சாரிக்கும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் மாதிரி. ஸோ இது வந்து எம்ப்ராய்டரி, ஆனால் பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரிண்டட் மெட்டீரியல் மாதிரி அதில் ஸ்டிச் பண்ண மாதிரி தெரியுது. பட் க்ளோஸ்லி ஒர்க், இன்ட்ரிகேட் ஒர்க்ஸ், ஒரு இந்தியன் டச்சில் மாங்காய் இந்த மாதிரிலாம் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து இந்த ஸ்கர்ட்க்கும் போட்டுக்கலாம். அண்ட் ஆஸ் ஐ செட், அந்த ப்ரைடல் லேங்காவுடைய ஸ்கர்ட் இருக்கும்ல, அதுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் எடுத்து நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ப்ளவுஸ் இந்த பொட்டிக்லேயே இருக்குது. அண்ட் யூஸ்வலாக க்ராப் டாப், அப்புறம் ரொம்ப ஸ்லீவ்லெஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் லாங் டாப் ப்ரிஃபர் பண்ணுறவங்க, அந்த மாதிரியான கேட்டகரி அவங்களுக்கு வந்து லாங் டாப்பில் கட் பீட் ஒர்க்கோட இருக்கு. 3/4 ஸ்லீவ், கோல்ட் ஸ்கர்ட். ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி கலர் ஸ்கர்ட் இருந்தால் நம்ம இந்த ப்ளவுசஸ், க்ராப் டாப் எது வேணால் உங்ககிட்ட வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுலேயே சும்மா காம்பினேஷனுக்காக நான் வந்து ஸ்கர்ட் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். பட் மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் ப்ளவுஸ். ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்க லெஹங்கா ஸ்கர்ட்டோ இல்லை இங்கேயே ஸ்கர்ட் வேணுனாலும் நமக்கு கிடைக்கும். அதோட இதை எப்படி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி ப்ளவுசஸ் அவைலபிள் இருக்குன்னு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஃபுல்லாக கட் பீட், பேர்ல், அந்த மாதிரி ஃபுல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி எல்லாமே ஆல்டர்னேட். அண்ட் பின்னாடி பார்த்தோன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸும் நமக்கு இருக்குது. ஸோ அடுத்தது கொஞ்சம் இந்தியன் டச்சில் வந்து ஒரு மிரர் ப்ளவுஸ். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி ரெட் ஸ்கர்ட்டும் போடலாம், இல்லை கோல்டு ஆர் பெய்ஜ், நம்மக்கிட்ட எந்த கலர் காம்பினேஷன் இருக்கோ அந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரெஸ் ஷாப்லேருந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு டிப்ஸ் கிடச்சிது, வைப்ரண்ட் கலர்ஸோட சட்டில் கலர்ஸை வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். இது வந்து ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட் போர்ஷன் மிரர் ஒர்க். இதுதான் இந்தியன் ஸ்டைல் இல்லை. ஸோ இதனுடைய பேக் எப்படி இருக்குது பார்க்கலாம். சூப்பராக இருக்குல்ல. ஸோ ஆல்மோஸ்ட் இருக்கிற கலெக்ஷன்ஸ்லேருந்து பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அது இல்லாமல் இவங்கக்கிட்ட நான் சொன்னேன்ல உங்களுக்கு க்ராப் டாப் ஆர் ரெடிமேட் இந்த மாதிரி இவங்களே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் கூட நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹியூஜ் கலெக்ஷன்ஸ், ஹெவி ஒர்க் ஆர் லைட் ஒர்க், இது எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்குது. நம்மளுடைய டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இவங்கக்கிட்டேருந்து கலெக்ஷன்ஸ் அள்ளிட்டு போய் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது ஒன்று. இன்னொன்று, இப்போ இதுதான் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது. இந்த சாரி பார்க்குறதுக்கு ஒரு நெட் சாரி நம்ம ட்ரேப் பண்ண மாதிரி இருக்குது. பட் இது நம்ம ட்ரேப் பண்ணலை, இவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஸ்டிச்டாகவே இருக்குது. இது வந்து நம்ம ஸ்கர்ட் மாதிரி இங்கே இருக்கும். இதை நம்ம இங்கே ஜிப் பண்ணிவிட்டு இங்கே நம்ம கட்டிக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம இன்ஸ்கர்ட் எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி கட்டிக்கலாம். இங்கே ஒரு ஜிப் இருக்குது. ஸோ இந்த ஸ்கர்ட்டை மாட்டிட்டு ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஸ்டிச் சாரி. இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே இதுலேயே ரெடிமேடாகவே இருக்குது. இது எதுவுமே நம்ம வச்ச ப்ளீட்ஸ் கிடையாது. ஸோ இதுலேருந்து தான் நமக்கு வேலையே இருக்குது. ஸோ இதெல்லாம் அழகாக இருக்குது. இது நம்ம எதுவுமே பண்ணல, எங்கேயுமே சொருகல, ஒன்றுமே பண்ணல, அப்படியே இருக்குது. மேலே மட்டும் இந்த ப்ளீட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாஃப் ஸ்டிச் ஈஸி வேர் சாரி இதெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது. எல்லாம் வித்தியாசமான கலெக்ஷன்ஸ், அக்கேஷனுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே தி ட்ரெஸ் ஷாப்பில் நமக்கு கிடைக்குது. அண்ட் இது வந்து ரெட்ரோ லுக், லாங் ப்ளவுஸ். ஸோ இதுவும் நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் இங்கே இருந்தது தான் நம்ம இங்கே எடுத்து மாட்டியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ப்ளவுஸும் இங்கே இருக்குது.
ஸோ இந்த பொட்டிக்கில் இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு எந்தெந்த மாதிரி பேட்டர்ன் வேணும், இல்லை நீங்கள் வேற ஏதோ ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு பிக்சரில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கான டிசைன்ஸை இவங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா அது அப்படியே உங்களுக்கு எந்த மாதிரியான டிசைன் செட் ஆகும் அதை வந்து ஸ்கெட்ச் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. எந்த மாதிரியான எம்ப்ராய்டரி போடலாம், எந்த மாதிரியான கிளாத்திங் வேணும், இது எல்லாமே உங்களுடைய சஜஷனில், உங்களுடைய செலெக்ஷனில் தி பெஸ்ட்டை கொண்டு வரதுக்கு இந்த ஸ்டுடியோலேருந்து நம்ம என்ன ஹெல்ப் வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பொட்டிக்லேருந்து நாளைக்கு சந்திக்கிறேன். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நம்மளுக்கு வந்து ஒரு டேலண்ட் இருக்கும். பட் அது நிறைய பேருக்கு வந்து நமக்கு இந்த டேலண்ட் இருக்குன்ட்டு வெளியவே தெரியறது இல்ல. அது சம்டைம்ஸ் வந்து அப்படியே மறைஞ்சும் போயிடுது இல்லையா ஸ்வாதி? நிறைய பிரபலங்கள் எடுத்துக்கிட்டேன்னா அவங்களுக்குள்ள அந்த குறிப்பிட்ட திறமை இருக்கு அப்படிங்கறது இன்னொருத்தர் வந்து சொன்ன பிறகுதான் தெரிஞ்சிருக்கும். இல்ல லைஃப்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல தான் அவங்களே அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆமா, இப்போ வந்து ஒரு பிச்சைக்காரர் வந்து பிசினஸ் மேனா மாறின கதை தான் நான் உனக்கு சொல்ல போறேன். வாவ், மோட்டிவேஷனல் ஸ்டோரியா இருக்கும் போல இருக்கே. சொல்ல ஆரம்பி. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஒரு பிச்சைக்காரன் ஓரமா உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தான். அவன் கையில வந்து நிறைய பென்சில்ஸ் வச்சிருந்தான். சோ அந்த சைடா பாஸ் பண்ண நிறைய பேர் வந்து அவனுக்கு பிச்சை போட்டாங்க. பட் யாருமே அவனை ஒரு வியாபாரியா பார்க்கவே இல்லை. அவன் கையில இருக்கிற பென்சில்ஸ் நோட்டீஸ் பண்ணவே இல்லையா. எஸ், நம்ம பண்ற ஒரு மிகப்பெரிய தப்பு இதுதான். நிறைய பேர் சுயமா சம்பாதிக்க விடாம அவங்கள பிச்சைக்காரங்களாவே வச்சிருக்கோம்ல. ஆமா கண்மணி, பட் அந்த டைம்ல என்ன ஆயிருக்கு, அந்த சைடா வந்து ஒரு பணக்காரர் ஒருத்தர் போயிருக்காரு. சோ அந்த பிச்சைக்காரனை பார்த்து 5 ரூபாய் பிச்சை போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவன் கையில இருக்கிற பென்சில்ஸையும் அவர் வாங்கியிருக்காரு. ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து அந்த பணக்காரர் வந்து அந்த பிச்சைக்காரனை ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணிருக்காரு. பட் அந்த டைம்ல அவர் பிச்சைக்காரரா இல்ல, ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருந்திருக்காரு. வாவ் ஸ்வாதி, வெறும் 5 ரூபாய் சேஞ்ச் ஆகல, அவருடைய என்டையர் லைஃபே சேஞ்ச் ஆயிருக்குல்ல. எக்ஸாக்ட்லி கண்மணி. அந்த பிச்சைக்காரர் வந்து அதாவது அந்த பிசினஸ் மேன் வந்து அந்த பணக்காரரை வந்து ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணார்ல. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து எனக்கு காசு போட்டாங்க. பட் யாருமே என் கையில இருக்கிற பென்சில்ஸ் நோட் பண்ணவே இல்லை, யாருமே வாங்கிக்கல. நீங்க தான் வந்து என்ன ஒரு வியாபாரியா பாத்தீங்க. சோ நீங்க வந்து அந்த பென்சில்ஸை வாங்கும் போதே வந்து எனக்கு வியாபாரத்து மேல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. சோ அந்த டைம்ல நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்து நான் பென்சில்ஸ் விற்க ஆரம்பிச்சேன். சோ என்னோட முயற்சி, என்னோட வந்து ஒரு வெற்றிக்கு வந்து நீங்க தான் முக்கிய காரணம் அப்படின்னு அந்த பிசினஸ் மேன் வந்து அந்த பணக்காரரை பார்த்து சொல்லியிருக்காரு. வாவ், சூப்பர் ஸ்வாதி. படத்துல எல்லாம் அந்த ஒரே பாட்டுல பணக்காரர் ஆகிற மாதிரி இவருடைய திறமை என்ன அப்படின்னு அந்த பிசினஸ் மேன் பணக்காரர் உணர்த்திட்டு போன பிறகு அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் திறமையை வளர்த்து எவ்வளவு பெரிய ஆளா இருக்காரு. சோ இதுதான் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம திறமை என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச திறமையை வளர்த்துக்கிட்டு விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோட போராடினா கண்டிப்பா வெற்றி நிச்சயம். சோ இதை சொல்லிட்டு உங்க எல்லாருக்காகவும் சின்னஞ்சிறு உலகம் காத்துட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே. நேத்து டீனேஜ் பத்தி பேசணும். இன்னைக்கு அது தொடர்ந்து நான் உங்களுக்கு ஒரு சில வித்தியாசமான விஷயங்கள் ஷேர் பண்ண போறேன். நேத்து வந்து அவங்களோட உடல் ரீதியான மாற்றங்கள் பத்தி பேசணும், இந்த ஹார்மோனல் மாற்றங்கள் பத்தி பேசணும். இன்னைக்கு சைக்கலாஜிக்கலா உளவியல் ரீதியா என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே நேத்து சொன்னேன், நீங்க ஐடியலா இருப்பீங்க, அப்புறம் வந்து பியர் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும்னு. ஆனா இதுல வந்து 3 முக்கியமான விஷயம். இமேஜினரி ஆடியன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் மேல ஏறி பேசணும் அப்படின்னா நம்ம எல்லாம் கொஞ்சம் பயப்படுவோம். ஏன் அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து நம்மளை பார்த்து கேவலமா சிரிப்பாங்க, நம்ம ஏதாவது மறந்துட்டா என்ன ஆகுறது அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம பயப்படுவோம். இது வந்து ஆடியன்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். டீனேஜ்குள்ள வந்த உடனேவே ஒரு குழந்தையோட மூளையில அப்டிராக்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வளரும். அதாவது ஒரு 12 வயசுக்குள்ள அவங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டா அதுக்கு இதுதான் மீனிங் அப்படிங்கிற லெவல்ல அவங்க புரிஞ்சுப்பாங்க. இப்ப இந்த புக்கு பார்த்தாங்கன்னா இந்த புக் அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். ஆனா இதே வந்து கொஞ்சம் ஹையர் லெவல் போகும்போது ஏன் இந்த புக் படிக்கணும், இந்த புக் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு அவங்க வந்து இல்லாத விஷயங்களை பத்தியும் கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கு அவங்களோட மூளை வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த சமயத்துல வந்து அவங்களுக்கு இந்த இமேஜினரி ஆடியன்ஸ் அப்படின்றது உருவாகும். உதாரணம், ஒரு டீனேஜர் நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் தண்ணி தேங்கி இருந்தா கூட தன்னோட தலையை சீவிட்டு இருப்பாங்க. தான் அழகா இருக்குமா அப்படின்றது செக் பண்ணிப்பாங்க. எங்கேயா 3 வண்டி பார்க்கிங்ல இருந்ததுன்னா அந்த வண்டியை பார்த்து அந்த கண்ணாடியில வந்து தன்னோட ஹேர் அரேஞ்ச் பண்ணிப்பாங்க, ஷர்ட்டை தட்டி பார்த்துப்பாங்க. ஏன் அப்படின்னா எல்லாருமே என்னையே பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு அதிகமா உண்டு. இமேஜினரி ஆடியன்ஸ்னா ஒரு 5ல இருந்து 50 பேர் என்னை எப்பவுமே பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர் கூட
ஸ்டூடெண்ட்டை தனியா கூப்பிட்டு கண்ணு இந்த மாதிரி நீ செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு அவங்க திருத்தி இருந்தாங்கன்னா கூட நம்ம வெளியே வந்து சொல்லுவோம் எல்லாரும் முன்னாலே என்ன கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த இமேஜினரி ஆடியன்ஸ் எல்லாருமே அவங்கள பாக்குறாங்க அப்படிங்கிற ஃபீலிங். ஸோ டீனேஜ்ல சுவைசைடுக்கு உண்டான தற்கொலை முயற்சிகள் காரணம் ஏன் அதிகமாகுது அப்படின்னா எல்லாரும் முன்னாலையும் தன்னை கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்ற ஃபீலிங் அவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். ரெண்டாவது விஷயம் பர்சனல் ஃபேபிள்னு சொல்லுவோம். எல்லா டீனேஜருக்கும் தான் ஹீரோ இல்லைன்னா ஹீரோயின்னு ஒரு நினைப்பு. ஸோ ஒரு விஷயம் நடந்திருந்தா கூட தான் அதுல ஹீரோவாவோ ஹீரோயினாவோ இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி கற்பனையில தான் அவங்க வந்து உங்ககிட்ட அதை சொல்லுவாங்க. விஷயம் வேற ஏதோ நடந்திருக்கும், வந்து நம்ம கிட்ட சொல்லும் போது வித்தியாசமா சொல்லுவாங்க. ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும், அது வந்து 3 பேரை டீச்சர் என்கொயர் பண்ணா 3 பேரும் அவன் சைட்ல இருந்து இருக்கிற உண்மையை மட்டும்தான் சொல்லுவான். இது இந்த ஏஜுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். இது வந்து அவங்க பொய் சொல்றாங்கன்னு எடுத்துக்காதீங்க, அவங்களோட ஐடென்டிட்டி டெவலப் ஆகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க. மூணாவது விஷயம், இந்த ஏஜ்ல வந்து ஈர்ப்பு நட்பு இது ரெண்டும் வந்து கண்டிப்பா நடக்கும். நட்புங்கிறது ரொம்ப மிகவும் அவசியமானது. கேர்ள்ஸுக்கு இன்ஃபேக்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை அப்படின்னா டிப்ரெஷன் வரதுக்கு காரணங்கள் அதிகம். பாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ்லயோ இல்ல வெளியே ஓடி விளையாடும் போதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கான்டாக்ட் இருக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரலாம், மன அழுத்தம் அதிகமா இருக்கலாம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது குரூப்பா சேருவாங்க. அந்த குரூப்ஸ் வந்து செட் ஆகிறதுக்கு 1 year இல்ல 2 years ஆகும். ஒரு தடவை அது செட் ஆயிடுச்சுன்னா இன்னொருத்தர் அதுக்குள்ள சேர்த்திக்க மாட்டாங்க. இது வந்து நார்மல் இந்த ஏஜ்ல. பட் ஈர்ப்புங்கிறது நம்ம எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிறோம். இது வந்து வெறும் ஹார்மோனல் ரியாக்ஷன். பிரெயின்ல வந்து கேர்ள்ஸுக்கு ஈஸ்ட்ரோஜன் அதிகமா இருக்கும் போதும் பாய்ஸ்க்கு டெஸ்டோஸ்டிரான் இருக்கும் போதும் அவங்களுக்கு வந்து ஆப்போசிட் ஜெண்டர் மேலேயோ தன்னோட ஓன் ஜெண்டர் மேலேயோ அட்ராக்ஷன் வரலாம். இந்த அட்ராக்ஷன் அப்படிங்கிறது அந்த ஹார்மோன் அதிகமா இருக்கிற வரைக்கும் அதிகமா இருக்கும். அந்த ஹார்மோன் கொஞ்சம் பேலன்ஸ் ஆனோடனே அதே பர்சன் குரங்கு மாதிரி கூட தெரியலாம். நான் இதை வந்து கிண்டல் மாதிரி சொல்றேன், ஆனா நீங்க புரிஞ்சுக்கிறது என்னன்னா நம்ம இது உடனே லவ் அப்படின்னு சொல்லி எக்கோ எஃபெக்ட்ல நம்ம வந்து நம்மளே அதை வந்து குழப்பி விட்டுறோம். என்னன்னா அந்த குழந்தை ஏற்கனவே அந்த ஒரு இஃபெக்ட்ல பயந்துட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த பர்சனை பார்க்கணும், அவங்கள பத்தி எப்ப பாரு நினைச்சிட்டு இருக்கணும். சினிமாலையும் பாத்தீங்கன்னா இதை வந்து ஈர்ப்பை வந்து காதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில குழப்பி விட்டுறாங்க. சோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஒரு லெட்டர் எழுதுறது, தன்னை அறுத்துக்கிறது, இந்த டிவி மீடியால இருந்து பார்த்துட்டு அவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கிறது, ஈர்ப்புங்கிறது ஹார்மோனல் மாற்றங்கள்னால வரதுனால ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இருந்தா தானா அந்த குழந்தை வந்து அதுல இருந்து வெளியே வரதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்துப்பாங்க. நம்ம போய் பண்ணாதன்னு சொன்ன உடனே ஓ இதுதான் லவ் அதனாலதான் அவங்க எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி அந்த குழந்தை உங்களுக்கு தெரியாம இதை வந்து இன்னும் அதிகமா இறங்கிரும். இதுல அவங்களால அதுல இருந்து வெளியே வர முடியாம ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சுறாங்க. இதுவுமே வந்து டீனேஜ் சூசைடுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் ஆயிடுச்சு. மூணாவது விஷயம், சினிமாலாம் பாத்தீங்கன்னா இந்த ஹீரோக்கோ ஹீரோயினுக்கோ ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு போய் இந்த ஈர்ப்பை வந்து அதிகப்படுத்துறது ஒரு பெரிய ஹேபிட் ஆயிடுச்சு. போய் லெட்டரை கொடுக்கறது, மெசேஜை கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ஃப்ரெண்டோட போன்ல இருந்து பண்றது, இதெல்லாம் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, முதல்ல இருந்து உங்க சைல்டோட 2-way கம்யூனிகேஷன் வச்சுக்கோங்க. குழந்தை வந்து வீட்டுல ஏதாவது வந்து உங்ககிட்ட பேசும்போது நீங்க அந்த விஷயத்த காது கொடுத்து கேளுங்க. இதை வந்து நீ ஏன்டா இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையா, இதுக்கா நான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சேன் அப்படின்னா உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயத்த கூட அவங்க சொல்லாம மறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுவுமே வந்து அவங்களோட உறவுகள்ல வரக்கூடிய பெரிய பிரச்சனைகளுக்கு காரணம் ஆயிடுது. ஸோ இதனால வந்து ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம வந்து இந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய இந்த 2 முக்கியமான உறவுகளை வந்து சரியானபடி புரிஞ்சுக்கணும். நம்ம தொடர்ந்து இதே டாபிக் நம்ம வந்து நாளைக்கும் பேசலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மலானா கிராமத்துல இருந்து விவசாயம் செய்யற ஐடி இளைஞர்கள் வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்களை இன்னைக்கு நம்ம மார்னிங் கஃபேல பார்த்தோம். எஸ், இந்த எபிசோட் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். இதே மாதிரி வேறொரு மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்வாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே.